இருப்போம் என்று அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நடப்பட்ட ஆராதனைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுல பார்ட்டிசிபேஷன் பண்ண எல்லாருக்காக நான் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க, இன்னும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. இதோட முக்கியமானது ஆண்டவரே, அப்பா உண்மை அறியாத இருக்கிற ஜனங்களுக்கு இப்பொழுது நாங்கள் சொல்ல போகிற இவர்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க பலப்படுத்துகிறாங்க. வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அவர்களுடையது அல்ல ஆண்டவரே, அது உம்முடையது ஆண்டவரே. அது சம்பட்டியை போன்றது இந்த வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. கல்லான இருதயத்தெல்லாம் உடைக்கத்தக்கதான வார்த்தைகளால் அன்பு ஊழியர்களுடைய இருதயத்துல கர்த்தர் நீங்க விதைத்து வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த வார்த்தைகளை கேட்டு அநேக ஜனங்கள் உண்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஒரு பெரிய வாசலை கர்த்தர் நீங்க திறந்து கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொரு ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த சபை மக்களையும் சபையும் போதகரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கிறாங்க. இதற்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொரு ஆண்டவரே தேவ பிள்ளைகளுக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்றோம். தொடர்ந்து நீங்க நடத்துங்க, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. கடைசி ஒரு சோதனை மட்டும் போனால் சஞ்சய்க்கு கூட உடம்பு சரியில்லை, ஒப்பந்தம் தேவன் அவர்களுக்கு